இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபர்ஸ்ட் சிட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி அருகே குளத்தில் மண் எடுத்த ஜேசிபி இயந்திரங்களையும் சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி. தேன்கனிக்கோட்டையில் இயந்திர கோளாறால் ரேஷன் கடையில் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள். பழைய முறைப்படி ரேஷன் பொருட்கள் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் பெட்ரோலிய எண்ணெய் குழாய் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு. தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள். வேலூரில் குழந்தையின் விரலை வெட்டிய செவிலியரை பணி நீக்கம் செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம். கர்ப்பிணி தாய்மார்களை மருத்துவர்கள் தரக்குறைவாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். திருச்சி பொன்மலை மாவடி குளத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மண் அள்ளிய லாரிகளையும் ஜேசிபி இயந்திரங்களையும் பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்மலையில் 147 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மாவடி குளத்தின் மூலம் அதன் சுற்றுவட்ட பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்பட்டு வருவதோடு விவசாய நிலங்களும் பயன்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் பொன்மலை பகுதியில் நடைபெறும் ரயில்வே பணிகளுக்காக மாவடிக்குளத்தில் 2.5 ஏக்கர் பரப்பளவில் 3 அடி ஆழத்திற்கு மண் அள்ளிக் கொள்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மண் அள்ளும் பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் லாரி உரிமையாளர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் 2.5 ஏக்கருக்கு பதிலாக சுமார் 7 ஏக்கர் பரப்பளவிலும் 3 அடிக்கு பதிலாக சுமார் 6 அடி ஆழம் வரை குளத்து மண்ணை எடுத்து தனியார் இடத்திற்கு கடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மணல் எடுக்கும் இடத்திற்கு வந்த காவிரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் மற்றும் பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினர் அங்கிருந்த ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த திருச்சி கிழக்கு தாசில்தார் சக்திவேல் முருகன் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு மண் எடுக்கப்பட்டதை உறுதி செய்ய நில அளவையர்கள் மூலம் அளக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் இது சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போராட்டக்காரர்களிடம் தாசில்தார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வந்து 18 தான் ரைட்ஸு. ஆனால் அதாவது 4 யூனிட்டு, இவங்க கிட்டத்தட்ட 8 யூனிட்டு 10 யூனிட்டு, அதாவது 36 டன்னு 40 டன் கணக்கில் வண்டி சரக்கு போகுது. பெருமிட்டுக்கு ஒரு பெருமிட்டுக்கு என்ன யூனிட்டோ அந்த யூனிட் படி பிரகாரப்படி கரெக்டாக அள்ளுங்க. அளவு அதிகமாக உங்களுக்கு மிச்சம் இருந்தால் அள்ளுங்க, அதிகமாக அள்ளுங்கன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆழம் போட்டுட்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் சேனலுக்கு கும்மிளிக்கு தண்ணி எப்படி போகும், அந்த கலிங்கிக்கு தண்ணி எப்படி போகாது. வாரியம் பூரா 7 வாரியம் இங்கே சுற்றி இருக்குது. இந்த 7 வாரியம் தண்ணி எப்படி உள்ள வராது. இங்கே 2 ஏக்கருக்கு என்ன உண்டோ அந்த கல்லை போடுங்க, உங்கள் அளவுக்குள்ள இருக்குது. ஆனால் இன்னைய பிரகாரப்படி 8 ஏக்கருக்கு மேலே அள்ளிட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பயோமெட்ரிக் இயந்திரம் சரிவர இயங்காததால் ரேஷன் பொருட்கள் வாங்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேன்கனிக்கோட்டை பட்டாளம்மன் கோயில் தெருவில் 1ஆம் நம்பர் ரேஷன் கடை அமைந்துள்ளது. இதில் 1000 குடும்பத்தினர் ரேஷன் பொருட்களை வாங்கி வரும் நிலையில் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே இக்கடை இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலை 9 மணிக்கு முன்பதாகவே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு காத்திருந்த நிலையில் கடையில் வைக்கப்பட்டிருந்த பயோமெட்ரிக் இயந்திரம் சரிவர இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தை ரீஸ்டார்ட் செய்து கைரேகையை பதிவு செய்த பின் பொருட்கள் வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் கடை முன்பாக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் பணிகளுக்கு செல்ல முடியாமலும் முதியோர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரேஷன் பொருட்களை காத்திருந்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விரக்தியடைந்த பொதுமக்கள் தங்களுக்கு பழைய முறைப்படி ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 நாள் கைரேகையே உள்றதில்ல.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் டிஃபன் சாப்பிடல. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே ஆகுறதில்ல. அப்படியே ஆயிடுது. ஒரு காலையில் 8:45 இங்கே வந்தேன். இப்போ போகவே முடியல. பாருங்க, இப்போ கை ரேகை விழுவே இல்லை எங்களுக்கு. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. வயசானவங்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுறாங்க. ரேஷன் கடைக்கு 9 மணிக்கு திறக்கிறாங்க. அந்த அக்கா 6 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. பொருள் வாங்க முடியாது. பயோபீட்ரி இப்போ மாற்றிட்டுக்கிறாங்க. அதே டிஸ்டம் கொடுங்க, பழைய டிஸ்டம் ஒர்க்கிங் ஆகுறதில்ல. 7 மணி வரைக்கும் கடையில் அந்த அக்கா அரிசி போடுறது பாவம், ஒர்க் ஆகுறதில்ல. ஜனங்கள்லாம் வாபஸ் போகிறாங்க. பழைய டிஸ்டம் கொடுங்க, இல்லாட்டி கடை மூடிடுங்க. அரிசியாக வேணாம். கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரையில் விவசாய நிலங்களில் பாரத் பெட்ரோலியத்தின் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கேரள மாநிலம் கொச்சி முதல் கர்நாடக மாநிலம் தேவடஹந்தி வரை குழாய் மூலம் எரிபொருள் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் கொச்சியிலிருந்து கோவை இருகூர் வரையிலும், திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருந்து கர்நாடக வரை சாலையோரம் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடைப்பட்ட இருகூரில் இருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரையில் விவசாய நிலங்களின் வழியாக பாரத் பெட்ரோலியத்தின் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு கோவை மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த குழாய் பதிப்பு பணிகளால் தங்களது விவசாய நிலம் பாதிக்கப்படும் எனவும், நிலத்தின் மதிப்பு வெகுவாக சரியும் எனவும், எண்ணெய் குழாய்களை விவசாய நிலங்களில் பதித்தால் விளைச்சல் பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ள விவசாயிகள், அவசர கதியில் திட்டத்தை பாரத் பெட்ரோலிய நிறுவனம் நிறைவேற்றி வருவதால் எப்போது வேண்டுமானாலும் குழாய் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்திற்குட்பட்ட கோடங்கிப்பாளையம், சுக்கப்பாளையம், மாணிக்காபுரம், கணபதிபாளையம், உகாயனூர் வழியாக முத்தூர் வரை குழாய் அமைக்கப்பட உள்ளதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 200 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் விவசாயிகளின் எதிர்ப்பை அலட்சியப்படுத்தி குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பாரத் பெட்ரோலியத்தின் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கோவை கரூர் எண்ணெய் திட்டத்தை சாலை ஓரமாக அமைக்க கோரியும் அவினாசி பாளையத்தில் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். 200 நாட்களாக நாங்கள் தொடர் காத்திருப்படம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தையும் அணுகி இருக்கிறோம். ஆனால் இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக விடாப்புடியாக விவசாய நிலங்களை அபகரித்தே தீர்வோம் என கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இங்கேயே தொடங்குவோம். 2இல் 1 பார்க்காமல், எங்களுக்கான தீர்வு கிடைக்காமல், நில உரிமையை மீட்காமல் இங்கிருந்து நாங்கள் போராட்டத்தை விட்டு களையப் போவதில்லை என்ற கொள்கையோடு தான் இங்கு காத்திருப்போட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. எனவே விவசாய நிலங்களை தவிர்த்து சாலையோரமாக திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தையின் விரலை வெட்டிய செவிலியரை பணிநீக்கம் செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களை அங்கு பணிபுரியும் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் தரக்குறைவாக பேசுவதாகவும், மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து வெளியே வாங்கி வரச் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் வார்டில் சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் பணம் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இத்தகைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் மருத்துவமனையில் குழந்தையின் விரலை வெட்டிய செவிலியரை பணியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவமனைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அருந்ததியர் சமுதாய மக்களின் கோரிக்கை குறித்து செய்தி வெளியிட்ட மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். சாத்தான்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட பேய்குளம் அருகே உள்ள குருகால்வேரியில் 10க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 40 வருட காலமாக வசித்து வரும் இவர்களது குருகால்பேரிக்கு செல்லும் பொது பாதையினை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளதோடு கற்களை கொண்டு தடைகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குருகால்பேரியில் குடிநீர் வழங்குவதற்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டாருடன் கூடிய சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கப்பட்டு வெறும் காட்சி பொருளாக பயன்பாடற்று காணப்படுகிறது. இதுகுறித்து பல முறை புகார் தெரிவித்தும் தாங்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால்
தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என வேதனையுடன் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை குறித்து மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆழ்வார் திருநகரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை குறுகால்வேரி அருந்ததியர் சமுதாய மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருந்ததியர் மக்களின் பொது பாதையை ஆக்கிரமித்த அவர்கள் மீது நடவடிக்கை எடு. ஒதுக்காதே ஒதுக்காதே. போராட்டத்தின் விளைவாக ஊராட்சி ஒன்றிய அலுவலக வட்டார வளர்ச்சி அலுவலர் குறுகால்வேரி சென்று அங்குள்ள ஆக்கிரமிப்பு மற்றும் காட்சி பொருளாக உள்ள குடிநீர் தொட்டி, பொதுப்பாதை ஆகியவற்றை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிலையில் அருந்ததியர் சமுதாய மக்களின் கோரிக்கை குறித்து செய்தி வெளியிட்ட மாலை முரசு தொலைக்காட்சிக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். கடலூரில் மாநகராட்சி மின்வாரியம் வருவாய்த்துறைகளின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கடலூர் மாநகராட்சியில் குடிநீர் இணைப்பை பெற்றும் சேவை வரி கட்டியும் பொதுமக்களுக்கு இதுவரை குடிநீர் வழங்காமல் இருந்து வருவதாகவும், சொத்து வரி, பாதாள சாக்கடை வரி மற்றும் பல வரிகள் உயர்த்துவதிலேயே மாநகராட்சி நிர்வாகம் குறியாக இருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேல் மின்வாரியத்தில் மின் இணைப்புகள் கொடுப்பதில் முறைகேடு நடப்பதாகவும், வெண்ணையாற்று பாலத்தில் விளக்குகள் பொருத்தப்படாமல் இருளில் மூழ்கி இருப்பதால் அச்சத்துடன் அப்பகுதியை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதை கண்டித்து சொத்து வரி, பாதாள சாக்கடை வரி போன்ற வரிகளை உயர்த்தியும் மாநகராட்சியாக இல்லாமல் இன்றும் நகராட்சியை விட கேவலமாக இதனுடைய செயல்பாடு இருப்பதை கண்டித்தோம். கடலூர் மாநகராட்சி கட்டமைப்பு இல்லை. மாநகராட்சியிலே எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் மாநகராட்சி சொத்து வரியை மட்டும் உயர்த்துவதிலே குறிக்கோளாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து துறையில் சார்ந்தவர்களுக்கும் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துவோர் நல சங்கம் இன்று ஆர்ப்பாட்டத்திலே இருந்து தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் அடிக்கடி ஏற்படும் மின் தடையினால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தென்காசி நகரின் புதிய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வரும் நிலையில் இங்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது மின்தடை ஏற்பட்டு வருவதால் இங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் உடன் இருந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடை காரணமாக மின் விசிறிகள் இயங்காமல் நோயாளிகள் தூக்கமின்றி துன்பப்படுவதோடு மொபைல் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தடையில்லா மின் விநியோகம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தடியங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் இழப்பீடு தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியான பகுதியாக உள்ள சாத்தான்குளத்தில் கிணற்று பாசனத்தை கொண்டு புடலங்காய், தடியங்காய் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கொம்பன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் தடியங்காய் சாகுபடி செய்ததை அடுத்து உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். விவசாயிகளிடம் கிலோ 1 ரூபாய்க்கு வாங்கி செல்லும் வியாபாரிகள் கடைகளில் கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யும் நிலையில் விளைச்சலுக்கும் செலவழிக்கப்பட்ட தொகை கூட கிடைக்காததால் தடியங்காய்களை பறிக்காமல் நிலத்திலேயே விட்டு விடுகின்றனர். இதனையடுத்து விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்திற்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்றும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் தடியங்காய் 10 ஏக்கர் போட்டிருக்கோம்.
நாங்கள் மொத்தத்தில் 5 ஏக்கர் போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன். 1 கிலோவுக்கு 1 ரூபாய்க்கு கேட்காங்க. நான் எப்படி பறித்து கொடுக்க முடியும்? உழவு கூலி, ஆள் சம்பளம் எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இப்படி நான் நஷ்டேடு ஆக்கியிருந்தால் விவசாயம் எப்படி முன்னேறத்துக்கு வர முடியும்? இப்போ பணக்காரங்க அவங்கவுங்க மேலே போகிறாங்க. நான் எப்படி இப்படி இப்போ நஷ்டேடு ஆயிருந்தேன்னா நாங்கள் எப்படி இதுங்க முடியும்? ஒரு பைசா இல்லை. அரசு எங்களுக்கு நிவாரணமான விலையை கொடுக்குறதுங்க. ஃபோஸ்டர் ZGS வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விலைவாசியை கட்டுப்படுத்த கோரி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலவாய்புரம் பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி தினக்கூலியாக 700 ரூபாய் வழங்க வேண்டும், 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டப்படிக்கு ஆண்டு 4.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அருவி பகுதிகளில் சுற்றி வரும் உடும்பினை வனத்துறையினர் பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவியின் மேல் பகுதியில் சுற்றி வரும் உடும்புக்கும் அங்குள்ள குரங்குகளுக்கும் சண்டை ஏற்பட்டு வரும் நிலையில் உடும்பை குரங்குகள் கீழே தள்ளிவிடும் சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. இதனால் அருவியில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள் மீது உடும்பு விழும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அதனை பிடிக்கும் வனப்பகுதிக்குள் விட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பகுதி தேங்கிய மழைநீர் அகற்றப்படாததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கோயில் பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீரில் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் கடும் அவதிக்குள்ளான பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தினர் பொதுமக்கள் நலன் கருதி மழைநீரை அப்புறப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பிரதான சாலையில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பாலம் மது அருந்தும் இடமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்குள்ள ஏடிசி சாலையின் குறுக்கே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் பாலம் ஒன்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் போதிய பராமரிப்பின்றி புதர்கள் மண்டியும் மது அருந்துபவர்களின் இடமாகவும் சில சமூக விரோதிகள் பொது கழிப்பிடமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பாலத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கேரட் விலை கிடுகிடுவென உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக விளைவிக்கப்பட்ட கேரட்டுகள் அழுகும் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அதிக அளவில் அறுவடை செய்யப்பட்டு சந்தைகளில் 35 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் தற்போது கேரட் வரத்து குறைந்துள்ளதால் உதகை மார்க்கெட் சந்தையில் கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ந்த விபத்தில் படுகாயம் அடைந்த 6 நபர்களை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதிவேகத்தில் மதுரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. குற்றாலத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து சென்ற கார் விபத்தில் சிக்கியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ராஜபாளையத்திலிருந்து மதுரை வரை உள்ள 102 கிலோமீட்டர் தூரத்தை 68 நிமிடங்களில் விரைவாக கடந்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வடகரை ஊராட்சியில் வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வலியுறுத்தி அனைத்துக் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் அண்மையில் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டபடி ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வடகரை ஊராட்சியில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை நிறைவேற்றவிட்டால் சட்டமன்றத்தை நோக்கி நடைபயணம் செல்ல உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர்.
காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்க இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில அங்க பல்வேறு கட்சிகள் அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி இருக்கார்கள். இதுவரை பட்டா வழங்கல. இந்த நிலத்தை வகை மாற்றம் பண்ணி கிராமத்தார் பெயர்ல இருக்கிற அந்த பட்டாவை வகை மாற்றம் பண்ணி அங்க கிராம நத்தமா ஆக்கி அந்த மக்களுக்கு குடிமன பட்டா வாங்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் நகர பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகளில் உள்ள குப்பைகள் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மூலம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாத சம்பளம் இதுவரை வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்துள்ள நிலையில் நகர்ப்பகுதி முழுவதும் குப்பைகள் நிரம்பி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனையடுத்து குப்பைகளை அன்றாடம் அகற்றி தூய்மை பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 100 நாள் வேலையை குறைக்கக்கூடாது, வீட்டு மனை இல்லாத அனைவருக்கும் 8 சென்ட் பட்டா வழங்கி 6 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. வேலை கொடு, வேலை கொடு, வேலை இல்லா காலங்களுக்கு, வேலை இல்லா காலங்களுக்கு விவசாய தொழிலாளர்களை போஸ்டர் ZGS வழங்கும் தமிழ்நாடு 360ல் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அய்யனார் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு தட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சேவக பெருமாள் அய்யனார் கோவில் 10ஆம் திருவிழாவை முன்னிட்டு தட்டுவண்டி எல்கை பந்தயம் சிங்கம்புணரி நாட்டார் மங்கலம் சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெரிய மாடு, சின்ன மாடுகள் என 18 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. காளைகள் தங்களது இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடிய போது சாலையின் இருபுறமும் நின்ற பார்வையாளர்கள் கைகளை தட்டி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். பின்னர் இலக்கை அடைந்து வெற்றி பெற்ற முதல் 4 தட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகளும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது.